அந்த பிள்ளைகள் இன்னசென்ஸ் பிள்ளைகள், அறியாமல் வாழ்கிறார்கள். அந்த அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவை ஊட்டுவது நீங்களும் நானும் தான். மூன்றாவதா சொல்ல போறேன், அந்த பிள்ளைகள் மேல லெட் இட் பி a இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஒரு பாரம் வரட்டும், உங்களுக்கு ஒரு தாகம் வரட்டும், உங்களுக்கு ஒரு வேகம் வரட்டும். எனவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தான் ஆசிரியர், உங்கள் குடும்பம் தான் கல்விக்கூடம். இரண்டாவது, அந்த கல்விக்கூடத்தில் கவனியங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நீங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம்தான் வருங்காலத்தில் அவருக்கு பயன்படும். ஆரம்பத்தில் சொன்னேன், யுவர் ஹோம் இஸ் த ஸ்கூல் ஃபார் யுவர் சில்ட்ரன். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அந்த வார்த்தை எழுதப்பட்டது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை, அதில் போட்டிருக்குது, வளர்ப்பீர்களாக. எப்படி வளர்ப்பீர்களாக? கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பீர்களாக. அப்படியானால் உங்க வீடுதான் ஒரு கல்விக்கூடம். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம், பிதாக்களே போதனையில் வளர்ப்பீர்களாக. கவனிகள், ஆசிரியர்களே என்று சொல்லப்படவில்லை, பிதாக்களே அவருடைய உங்கள் போதனையில் அப்படியானால் நீங்கள் முதலாவது போதிக்கப்பட வேண்டும். நீங்க ஒழுங்கு இல்லைன்னா பிள்ளை இப்படி ஒழுங்கா இருக்கும். தகப்பன் சபைக்கு வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் ஆராதிக்கிறதில்லை. நிறைய தகப்பன்மாரை பார்க்கிறேன் திருச்சபையில. தே கம் ஆஸ் அண்ட் தே கோ. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. பிள்ளைகள் எப்படி இருக்கும்? எப்படி பிள்ளை சொல்ல முடியும் ஜெபி வேதவாசி? ஏன்னா நீங்களே வேதவாசிக்கலையே. அந்த வார்த்தை கவனிங்கள், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை. அதில் வார்த்தை போடுறது, கர்த்தருக்கேற்ற போதனையில் வளர்ப்பீர்களாக. அது யாருடைய பொறுப்பு? ஒரு தகப்பனின் பொறுப்பு, ஒரு தாயின் பொறுப்பு. நான் சொல்ல நம்புகிறேன், யுவர் ஹோம் இஸ் த ஸ்கூல், யுவர் ஹோம் இஸ் அ சர்ச். இரண்டாவது கவனிங்கள், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க்கு 10:14. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் விசனம் அடைந்தார். சிறு பிள்ளைகளை இடத்திற்கு கொண்டு வாருங்கள், சபைக்கு கொண்டு வாங்க. அழுது அது அப்படி சேட்டை பண்ணது டசன்ட் மேட்டர். படிக்கிறான், சிறு பிள்ளைகளை என்னிடத்துல சபைக்கு. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, காரணம் தேவ ராஜ்யம் அவருடையது. இந்த முதல் குறிப்பு, ஹோம் ஏ ஸ்கூல். இரண்டாவது கவனிங்க, யூ ஆர் த சர்ச். ஒரு பெற்றோர் தான் சபை. அந்த வசனத்தை படிக்க கேளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கவனிங்க, அவர்களை